ஹாய்ங்க, எல்லாருக்கும் மதியம் வணக்கம். இன்றைக்கி நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். நல்லா அலசி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு ஈஸியான மெத்தடில் இதை நான் உடனே ஃப்ரை பண்ணுறதுக்கான மெத்தட் சொல்கிறேன். பாருங்கள், 1 செகண்ட். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது நான் ஏற்கனவே அலசி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சுங்க. இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க, நிறையா இல்லாமல். இது வெறும் மிளகாத்தூள். ஆக்சுவலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் கம்மியான காரம் தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தென் குழம்புத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் போடுவேன். முடிச்சுட்டு ஜஸ்ட் பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். பூண்டை போட்டுட்டு ஜஸ்ட் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா பரட்டிடுங்க. அப்போ தான் உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே இதில் சாரும். இது ஒரு ஈஸி மெத்தட் தான், அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள், கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலாலாம் போய் இதில் சாந்துடும். ஓகே, முடிச்சாச்சு. தென் இப்போ என்ன பண்ணணுன்னா, லெமன் இருக்குது, கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெமனை எடுத்து லைட்டாக நம்ம ஒரு 2-3 ட்ராப், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், காரத்தை இழுத்துரும். லெமன் ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிச்சுட்டு திரும்பி லெமன் போட்டோன்னு ஒரு வாட்டி நல்லா அப்படி பரட்டிட்டு ஓகே ஓகே ஒரு ஃபைன் ஃபினிஷ் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை எடுத்து இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் தீத்துணுண்டா போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 hour கழித்து இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும்.